இன்று வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனிடம் தொடர்பினை ஏற்படுத்தினோம். இலங்கைக்கு அண்மையில் ஏற்பட்டுள்ள ஒரு வளிமண்டல குழப்பம் காரணமாக இலங்கையிலும் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் மழை கொண்ட காலநிலை தொடரும். அநேகமான பகுதிகளில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் சில பிரதேசங்கள் மேகமூட்டமானதாகவும் காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் பல பிரதேசங்களில் இடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை அனுபவத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கடல் பிராந்தியங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது கொந்தளிப்பாகவும் காணப்படும்.